இங்க ஒருத்தன் பெயினை ஃபீல் பண்ணா மணியை வாமிட் எடுக்கிறான். சோ அவன் என்ன பண்றான்னா சூட்கேஸ்குள்ள போய் படுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட சூட்கேஸை ஏரோப்ளேன்ல அனுப்ப சொல்லிடுறான். ஆனா ஏர்போர்ட்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாத்தி இந்த சூட்கேஸை எடுத்துட்டு போயிடுறான். அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள உயிரோட இருக்கிற மனுஷனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்போ சூட்கேஸ்குள்ள இருக்கிறவன் பேட் பீப்புள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். அப்போ அவன் வாயில இருந்து ஒரு கோல்ட் காயின் பறந்து வருது. அதை பார்த்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சூட் கேஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கோல்ட் காயின் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கோல்ட் ஷாப்புக்கு போறான். அந்த காயினை பார்த்த கடைக்காரரு, இது சாதாரண கோல்ட் காயினே இல்ல, இந்த காயின் வந்து $500 வரை விலை போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசை அதிகமாயிடுது. அவனோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டு வாசல்ல ஆல்ரெடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்கா. 3 பேரும் உள்ள போனதும் அந்த பொண்ணு சூட்கேஸ்க்குள்ள இருக்கிற அவரை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றா. அப்பவும் உள்ள இருக்கிறவன் கோல்ட் காயினை வாமிட் பண்றான். உடனே கூட வந்த ஃப்ரெண்ட் அந்த சூட்கேஸை தூக்கிட்டு போய் ஸ்டேர் கேஸ்ல இருந்து தள்ளி விடுறான். சூட்கேஸ்க்குள்ள இருக்கிறவன் நிறைய கோல்ட் காயினை வாமிட் பண்றான். உடனே அவங்களுக்கு ஆசை அதிகமாயிடுது. தொடர்ந்து அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா மாறிடுது. ஒரு கட்டத்துல அந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம பண்றது தப்புன்னு புரிய ஆரம்பிக்குது. இதோட அவரை டார்ச்சர் பண்றதை நிறுத்திடலான்னு சொல்றான். அப்ப 3 பேருக்குள்ள சின்ன சண்டை நடக்குது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே அவனை தலையில அடிச்சு கொன்னுடுறா.